கிறிஸ்துக்குள் அன்பாக நேசிக்கப்பட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் அவருடைய கிருபையினால மீண்டுமாக நாம் கூடி இந்த ஒரு பெரியன் ஸ்டடியில் நம்ம ஒரு தலைப்பின் கீழாக பாடங்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்த இந்த கிருபைக்காக பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதோடு கூட வாஞ்சியோடு கூடியிருக்கிற உங்கள் அனைத்து மற்றும் தேவனுடைய சமாதானம் அவருடைய கிருபை தங்கியிருப்பதாக என்ற வாழ்த்துக்களோடு பிரிவானவர்கள் நம்ம பார்த்து கொண்டு வருகிற இந்த தலைப்பானது ஆரோன். இந்த ஒரு ஸ்டடியுடைய ஒரு ஒரு போக்கு அப்படி சொல்லலாம் இல்லை. ஸோ இது எப்படி இந்த ஸ்டடி போகுது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அதை அந்த அந்த விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டாப்பிக்கல் ஸ்டடி எடுத்துருக்கோம் இல்லையா. ஆனால் இது ஆரோனுங்கிறது வந்து ஜஸ்ட் இது ஒரு டாபிக் ஏலேருந்து போகுது அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆரோனிக், ஏபேல் அப்படி போகும், ஒரு ஒரு தலைப்பின் கீழாக போகும். இப்போ ஆரோன்ன்ற ஒரு தலைப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாகவே, ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹவு டு ஸ்டடி த பைபிள் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. வேதத்தை முறைப்படி கற்பது எப்படி, ஹவு டு ஸ்டடி த பைபிள், என்னென்ன மெத்தட் நம்ம பார்த்தோம். எப்படி எப்படியெல்லாம் படிக்கலாம் பைபிளை நீங்க கூட சொல்ல. வெரி குட். ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பைபிளை படிக்கணும். அப்புறம் வேற காலங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம படிக்கலாம். வெரி குட். வேற ஆமா, கருப்பொருள் அறிந்து நம்ம படிக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் அதில் வந்துடும். வேற சிம்பாலிக் லாங்குவேஜ் இல்லையா, ஓமைகளாக தீர்க்க தரிசனம், சிம்பாலிக், இதெல்லாம் ஒரு இதில் வரும். அப்புறம் வேற கனவுகள். கனவுகளில் தான், கனவுகள் சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய டைப் அண்ட் ஆன்டி டைப் இல்லைங்களா. ஸோ இது நீங்கள் நிழலும் பொருளுமாக. இப்போ இந்த பைபிளில் வந்து நம்ம படிக்கும்போது 5 மெத்தட் நமக்கு போதுமா, எல்லாமே அதில் அடங்கிடும் இல்லையா. ஸோ முதலாவது நம்ம பார்க்கும்போது பைபிளை நம்ம படிக்கணும்னா ஒரு தலைப்பின் கீழாக படித்தா நமக்கு எதுவும் குழப்பம் ஏற்படாது. ஏன் அப்படின்னா பைபிள் வந்து ஒரு கண்டினியூவாக ஒரு கதை புக்கு மாதிரி இல்லை இல்லையா. ஒரு ஸ்டோரி புக் மாதிரி அப்படியே நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம், அந்த மாதிரி இல்லை இல்லையா. பைபிள் வந்துட்டு தேவன் வந்துட்டு வேற மெத்தட் யூஸ் பண்ணுறார். ஆகையினால இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நம்ம ஏசையா வந்துட்டு 61ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோம். லூக்கால கூட நம்ம பார்க்குறோம். இது என்ன, இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை, அவருடைய 2ஆம் வருகை, ராஜ்யம் பற்றி அந்த வசனங்கள் பேசுது. அதில் வந்து நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து முதல் வசனமும் அடுத்தது 2ஆம் வசனத்தினுடைய ஒரு பாதியை வந்து என்ன பண்றன்னா அவர் வந்து எடுத்து சொல்றாரு. சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் வந்து உங்களுடைய காதுகள் கேட்க இந்த வார்த்தை வந்து நிறைவடைந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்படின்னா அவருடைய முதல் வருகை அது வந்து 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தினுடைய பாதி. 2ஆம் வசனத்தினுடைய பாதியிலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் செகண்ட் பிரசன்ஸ் பத்தி பேசுது இல்ல. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிரசன்ஸுக்கும் செகண்ட் பிரசன்ஸுக்கும் இடையில நீங்க பார்த்தா ஒரு 2000 இயர்ஸ் கேப், 1800 வருஷம் வச்சுக்கலாமே, 1874 வருஷங்கள் வந்து ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் அந்த வசனத்தினுடைய கண்டினியூஷன்ல நம்மளால பார்க்க முடியாது இல்லையா. தொடர்ந்து ஒரு 3 வசனம் தானே படிச்சா, 3 வசனத்துக்கு இடையில நீங்க பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் விஷயத்தை வந்து பேசுது. அதனால நம்ம தொடர்ந்தெல்லாம் பைபிளை படிச்சுட்டு போனா நமக்கு புரியாது. ஆகையினால நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா பைபிளை வந்து ஒரு தலைப்பின் கீழே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்னங்க உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ பாருங்க, பொதுவாகவே ஜனங்களுக்கு இருக்க குழப்பம் அதுதான். இப்போ வந்து ஒரு நரகம் பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உலக ஜனங்கிட்ட நரகம் பத்தி பேசினா வெறும் நரகம், ஹெல் அந்த டாபிக் மாத்திரம் எடுத்துட்டு படிச்சுட்டா விஷயம் புரிஞ்சிடும். ஆனா நீங்க எதை பேச போனீங்கன்னா உடனே அவங்க எதை பத்தி பேசுவாங்க, சோல் பத்தி பேசுவாங்க இல்லையா. சோல்னு ஒரு டாபிக் இருக்கா இல்லையா அதுக்குள்ள.
டெத்து, மரணம், அது பத்தி ஒரு டாபிக் இருக்கா இல்லையா? மரணம் இருக்குது, ஆவி இருக்குது, ஆத்துமா இருக்குது, சரீரம் இருக்குது, அப்புறம் நரகம் இருக்குது இல்லையா? அப்புறமா மரித்து போனவர் மேல தெரிஞ்சிட்டு இருக்காரு, பர்கட்டரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்குது. எல்லாமே போட்டு ஒன்னா சேர்த்திருப்பாங்க. அப்ப நீங்க அந்த விஷயத்தை என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, எல்லாம் ஒன்னா சேர்ந்து பார்க்காம இல்லையா, தனித்தனியா பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆயிடும்? ஆத்மானா என்ன, ஆவினா என்ன, ஏங்க சரீரம்னா என்ன, மரணம்னா என்ன, நரகம்னா என்ன, இப்படி தனித்தனியா படிச்சா, செப்பரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு விஷயம் என்னாகும், ஈஸியா புரியும் இல்லையா? குழம்பாச்சு. அதனாலதான் ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பைபிளை படிக்குது. ஆனா இந்த மெத்தட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு மெத்தட். எது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 1500 வருஷம் வரைக்கும், 1500 வருஷம் வரைக்கும் பைபிள் ஒரு தலைப்பின் கீழ் படிக்க முடியல இல்லையா? இப்ப அன்புன்னு ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அன்பு அன்பு அன்புன்னு எங்கெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் எடுத்து போட்டு அதை பத்தி என்ன சொல்றதுன்னு படிக்கிறது. பண்ண முடியுமா? அப்படி இவ்வளவு பெரிய பைபிள் பண்ண முடியாம இருந்துச்சு. ஆனா 1500ல 15ஆம் நூற்றாண்டுல தேவன் 2 மனுஷர்களை செலக்ட் பண்ணார். அவங்க ஸ்ட்ராங்ஸ், யங்ஸ், இவங்க 2 பேர். இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமா கொடுத்துட்டு பைபிளை ஒரு தலைப்பின் கீழ் கொண்டு வந்துட்டாங்க. இங்கிலீஷ்ல 66 எழுத்துக்கள் தானே இருக்குது, ஈஸி. தமிழ்ல எல்லாம் 218 எழுத்து இருக்கு, பண்ண முடியாது. இங்கிலீஷ்ல எழுத்துக்கள் கம்மியா இருந்ததுனால ஆல்பபெட்ஸ் ஈஸியா பண்ணிட்டாங்க இல்லையா? A to Z அப்படி பண்ணாங்க 2 பேருமே. அது அவங்க லைஃப் டைம் ஃபுல்லா எப்படின்னா டிக்ஷனரி மாதிரி. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஒரு தலைப்பின் கீழா படிக்கணும்னா உடனே கன்கார்டன்ஸ் ஓபன் பண்ணிட்டு, ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் இல்லை யங்ஸ் 2 கன்கார்டன்ஸ் ஓபன் பண்ணிட்டு நீங்க உடனே ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். அந்த வார்த்தையை பேஸ் பண்ணி ஃபுல்லா வசனங்கள் எங்க சொல்லுது, ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்கெல்லாம் இதை பத்தி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு எழுதிடுவாங்க. அப்ப நீங்க அதை மாத்திரம் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி டீட்டெயில் என்ன ஆயிடும், அதாவது ஒரு பரந்த அறிவை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எப்போதுமே பைபிளை படிக்கும் போது ஃபர்ஸ்ட் மெத்தட் இதுதான். ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம்னா அதை பத்தி ஒரு பரந்த அறிவு நமக்கு வேணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் மெத்தட், ஒரு ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக முடியும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி சிம்பாலிக் மெத்தட், அது செகண்ட் மெத்தட். அதுக்கப்புறமா டைம் ஃப்ரேம்ல நம்ம படிக்கலாம் இல்லைங்களா? அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் இல்லைங்களா? ஒரு கான்டெக்ஸ்ட் ஒரு ஸ்டடி நம்ம பண்ணலாம். டைப் அண்ட் ஆன்டி டைப்பை பார்க்கலாம், ஓல்ட் டெஸ்டமென்ட். இந்த மாதிரி ஒரு 5 மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டா நிறைய அது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கும் வசனங்கள், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். இந்த வசனத்தை மாத்திரம் எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்றது, அப்போ உங்களுக்கு அதை பத்தி ஒரு டீட்டெயில் கிடைச்சிடும். இப்போ நீங்க எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஏனோக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஏனோக்குன்னு எங்கெல்லாம் பேசப்பட்டிருக்குது அப்படின்னா உடனே ஆதியாகம் வரும். அதுக்கப்புறமா நமக்கு என்ன ஆகும், எபிரேயர் யூதால போகும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஓல்ட் டெஸ்டமெண்ட்டும் நியூ டெஸ்டமெண்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பரந்த அறிவு நமக்கு வேணும் இல்லையா? அப்போ ஒரு டாபிக் எடுத்து படிச்சா ஈஸியா நமக்கு புரியும். நான் அந்த மாதிரி நம்ம கூட இப்ப என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம், ஆரோன்ற டாபிக். சரி, இந்த ஆரோன்ற டாபிக் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம் ஒருவேளை. இன்னும் எங்கெங்கயோ போறோம், இப்படி சொல்றோம், அதை சொல்றோம், இது சொல்றோம் இல்லையா? ஒரு டாபிக் எடுத்துட்டு இவ்வளவு பேசுறான்ற மாதிரி. இப்ப அந்த ஒரு டாபிக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஸ்டடி. இப்ப நம்மளுடைய டாபிக் என்ன எடுத்துக்கிறோம், ஆரோன். இன்னும் அந்த ஆரோன் டாபிக் முடியல இல்லைங்களா? இப்ப இந்த ஆரோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஆரோனுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி தனித்தனியா கொடுக்குறாரு. அதனால இது ஒரு ஆராய்ச்சி வகுப்பு இல்லையா? இப்ப இந்த ஆரோன்ற டாபிக் நம்ம எடுத்துக்கிறோம். ஆரோன் ஒரு மனுஷன், அவ்வளவுதான் இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்துல அவருக்கு ஒரு வேலை கொடுத்திருந்தார் தேவன், அவருக்கு ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக வேலை செஞ்சிருக்கிறார். இவ்வளவுதான் விஷயம் இல்லையா? இப்ப அதுல ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஊழியம், அப்புறம் ஆரோனுடைய குடும்பம் இல்லையா, அவங்களுடைய சேவை வேலைகள் என்ன செஞ்சார், இதுதான் விஷயம் இருக்குது இல்லையா?
அதுல தேவன் நமக்கு பாடங்களை வச்சிருக்கிறார். எப்படி நம்ம பார்க்கறோம்னா பாருங்க, இப்ப ஆரோன் சபையை குறிக்கிறவராக இருக்கிறார். சும்மா ஆரோன் மாத்திரம் நீங்க எடுத்துட்டு ஒரு மனுஷன் நிக்கிறார், ஆரோன் எடுத்துட்டு. இப்ப அந்த ஆரோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு, அந்த மனுஷனுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கிறார். என்ன இங்க பைபிள் நமக்கு என்ன கொடுக்கிறாருனாக்கா, ஆரோன் அப்படின்னு சொன்னாலே 2 பேர்த்த ரெப்ரசன்ட் பண்றார். ஃபர்ஸ்ட் சபை சொல்லிட்டார். சபைனா யாரு? 1,44,000 பேர். 1,44,000 பேர் சொல்லும்போது 7 காலகட்டங்களாக பிரிச்சுட்டார் இல்லையா? 7 காலகட்டங்கள்ல வேற காலகட்டங்கள்ல வேற விதமான அனுபவங்கள், பாடுகள், சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கும். இந்த 7 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சபையை அவர் ரெப்ரசன்ட் பண்றார். அவர் குறிக்கிறவராக இருக்கிறார். அதோடு கூட தலைன்னு சொன்னாலே எப்போதுமே இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் இல்லைங்களா? அவர் தான் சபையினுடைய தலையாக இருக்கிறார். அப்ப ஆரோன் தலை சரீரம் சேர்ந்த இந்த ஆரோனை சபையும் இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறவராக இருக்கிறார். ஆச்சுங்களா? ஆயிடுச்சு. இப்போ டோட்டலா நம்ம பார்க்கணும் இல்லையா? இன்னொரு விதத்துல நம்ம பார்த்தோம்னா ஆரோன் இயேசுவை குறிக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு விதத்துல வெறும் இயேசுவை குறிக்கிறார் ஆரோன். ஏன்னா ஆரோன் அவருடைய ஊழியம் பிரதான ஆசாரியனாக ஊழியம் பண்ணார். அவர் இயேசுவை மாத்திரமே குறிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பாயிண்ட் நம்ம படிச்சோம். எப்படி அப்படின்னாக்கா, அவர் இங்க வேலை செஞ்சாரு, வேலை செஞ்சுட்டு அவர் மகா பரிசுத்துக்குள்ள என்ன பண்ணுவாரு? போவாரு. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது மனுஷ சாயல்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு புது சிருஷ்டியாக அவர் பிறந்தாரு. இங்க இருந்த அனுபவம் அங்க இருந்தது, அப்படி மாத்தி என்ன பண்றோம்? கம்பேர் பண்ணி பேசுறோம். அது வெறும் இயேசு அப்படிங்கிற தலைப்பு. அடுத்த தலைப்பு நம்ம என்ன பார்த்தோம்? ஆரோன் பாவ நிவாரண பலியா? ஆரோன் ஆபிரகாமுடைய சந்ததியை குறிக்கிறவராக இருக்கிறார். பார்த்தீங்களா? இப்போ ஆரோன் சபையை குறிக்கிறார், ஆரோன் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார், அப்புறம் ஆரோன் ஆபிரகாமுடைய சந்ததியை குறிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஒரு ஆரோன் நம்ம பார்த்தோம். அந்த சந்ததி மூலமாக தேவன் இந்த மனுகுலத்தை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? ஆபிரகாமுடைய சந்ததி. இப்ப நீங்க பாருங்க, இப்ப பிக்சர் மாறுது. ஆரோன் தான், ஆரோன் செய்யற வேலைங்க தான் இல்லையா? அந்த வேலையில யார தேவன் அடையாளப்படுத்தி காமிக்கிறார்னா ஆபிரகாம் அவருடைய சந்ததி இல்லையா? ஆபிரகாம் அவருடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. அவர்கள் மூலமாக என்ன பண்றாங்க? தேவன் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? அந்த விஷயங்களை ஆரோன் வச்சு என்ன பண்றாரு? பேசுறாரு. அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்ப ஆரோன் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆரோனுடைய குமாரர்கள் இல்லையா? இப்ப ஆரோனுடைய குமாரர்கள் அவங்க ஒரு ஸ்பெஷல் இல்லையா? ஆரோனும் அவருடைய குமாரர்களும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப டேபர்நாக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஈஸ்ட் பக்கத்துல கூடாரங்கள் போடுவாங்க 4 பக்கமும். அதுல கிழக்கு வாசல், வாசலுக்கு எதிராக யாருக்கு தான் அலௌடு? ஆரோன் அவருடைய ஃபேமிலி. மோசஸ் கூட அங்க இருப்பார். ஆரோன் அவருடைய ஃபேமிலி. சரி, இவங்களுக்கு மாத்திரமே அங்க கூடாரம் போறதுக்கு அலோவ் பண்றாரு. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வேலைகளை கொடுத்துருக்காரு. ஆரோனுடைய குமாரர்கள் அவர்களும் உடன் ஆசாரியர்களாக அந்த ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப இந்த ஆரோன், இப்ப பாருங்க, இப்ப ஆரோன் 2 பேருக்கு ஆரோன் அவருடைய மகன்கள். இப்ப ஆரோனும் அவருடைய மகன்களும் அவங்க எப்படி அதை நமக்கு இங்க நிழலாக காமிக்கிறாங்க. இப்ப ஆரோன் அப்படின்னு சொல்லும்போது சபை ஜீசஸ் கிரைஸ்டையும், மகன்கள் அப்படின்னு சொல்லும்போது சபையையும் அடையாளமாக இங்க காண்பிக்கப்படும். இப்ப 2 பேர் அங்க இப்ப பாருங்க, முதல்ல நம்ம ஆரோன் தலை சரீரம் பார்த்தோம், அது செப்பரேட். இப்ப ஆரோன் கூட யார் சேர்ந்துட்டா? மகன்கள் சேர்ந்துட்டாங்க. அப்படின்னா இப்ப ஆரோன் தனி ஒரு ஆளாகவும் மகன்கள் இன்னொரு பாத்திரமாகவும் நமக்கு ஒரு காட்சி. அப்ப ஆரோன் இங்க இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறவராக இருக்கிறார், இயேசுவை மட்டும். இங்க குமாரர்கள் அப்படின்னு சொல்லும்போது சபையை குறிக்கிறவர். இப்ப மாறுது. இப்ப நம்ம போன வாரத்துல கூட, நம்ம முந்தின வாரத்துல ஒரு விஷயம் பார்த்தோம். ஆரோன் காளை. இப்ப ஆரோன் என்ன பண்றாரு? கத்தி எடுத்துக்கினாரு, காளையை வெட்டுறதுக்கு போகிறார். காளை கட்டப்பட்டு இருக்குது. இப்ப ஆரோன் காளை
அப்படி ஒரு சீன். இந்த சீன்ல யார் 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 ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு பார்த்தா நம்ம காலை யாரை குறிக்குது பொதுவாக. ஆனா இப்ப பாருங்க, இப்ப சீன் எப்படி இருக்குன்னு கேட்டா, காளையை பலியிடுகிற ஆரோன் சீன் இப்ப இப்படி இந்த மாதிரி ஒரு சீன் இல்லையா? இப்ப ஆரோன் ஜீசஸ் கிரைஸ்ட் ரெப்ரசென்ட் பண்றாரு. காளை அப்படின்னு சொன்னாலே ஜீசஸ் ரெப்ரசென்ட் பண்றாருன்னு ஆச்சு. ஆனா இப்ப சீன் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஆரோன் காளை. ஆரோன் என்ன பண்ண போறார்? கத்தி எடுத்து காளையை வெட்ட போறார். இதுதான் சீன். இப்ப இயேசுவே இயேசு எடுத்து வெட்டிங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. இப்ப சீன் மாறிடுச்சு இல்லையா? வெரி குட். இப்போ வந்துட்டு மாம்சமும் புது சிருஷ்டியும் பாத்தீங்களா? அப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்ப ஆரோன் புது சிருஷ்டியாக இருக்கிறார், இந்த காளை மாம்சமாக இருக்குது. இப்ப புது சிருஷ்டி பழைய சிருஷ்டி என்ன பண்ணும்? பலி பண்ணும், கட் பண்ணும். இப்ப பாருங்க, இப்ப சீனே மாறிடுச்சு இல்லையா? அப்ப அதனுடைய அர்த்தங்கள் கூட மாறுது. இப்படி வெறும் ஆரோன்ற தலைப்பு தான் நம்ம எடுத்துக்கிறோம், அதுக்குள்ள இவ்வளவு பாடங்கள் வச்சிருக்கிறார். நிறைய பாடங்கள் போகுது இல்லைங்களா? நிறைய சப்டைட்டில் நிறைய போகுது. ஆரோன் காளை, அப்புறம் ஆரோன் செஞ்ச பலிகள், அதுல காளை ஒரு பலி, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஆட்டுக்கடை ஒரு பலியா இருந்துச்சு. இதுக்கு பாவ நிவாரண பலியின் நாள் என்று பெயர். ஓகேங்களா? இதுல ரெண்டு இருக்குது, காளை இருக்குது, ஆட்டுக்கடை இருக்குது. இது ரெண்டுமே ஒரு நாள்ல பலியிட போறாங்க. ஓகேங்களா? ரெண்டு சேர்ந்துச்சா ஒரு நாள், அது வந்து பாவ நிவாரண பலியின் நாள். ஒரு காளை, ரெண்டு ஆடு. அப்ப இங்க ஜீசஸ் கிரைஸ்ட் சபையை குறிக்குது. இப்ப நம்ம ஆடு எடுத்தாச்சு, இதை எடுத்துருக்கோம், வெறும் காளை மாத்திரம். இப்ப சீன் வேற மாதிரி மாறுச்சு. இப்ப காளை, போன வாரத்தை நீங்க பார்த்தது, காளை இருக்குது. ஆரோனும் அவருடைய பிள்ளைகளும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆரோன் அவருடைய பிள்ளைகள் யாரு? கிறிஸ்துவும் சபையும். ரெண்டு பேருமே காளை மேல கையை வச்சுட்டாங்க. காளை மேல கை வச்சுட்டாங்க. இப்ப இந்த சீன் மாறிடுச்சு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய பலி தான் அது, இந்த காளை வந்து எங்களை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா இந்த பலி நாங்க கொடுக்குறோம் இல்லையா, சாக்ரிஃபைஸ், அந்த சாக்ரிஃபைஸ் எங்களுடைய சாக்ரிஃபைஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் அது மேல கை வச்சுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஆரோன்கிறாரு, குமாரர்கள் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே காளையினுடைய தலை மேல கை வச்சு, இப்ப பாவ நிவாரண பலி நாளெல்லாம் விட்டுடுங்க. இப்ப சீன் வெறும் இவங்க ரெண்டு பேர் தான். இப்போ இந்த காளை யாரை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்த்தையுமே குறிக்கிறதாக இருக்கு. இப்ப சீன் அப்படி மாறிச்சு. ஏன்னா ரெண்டு பேருமே அது மேல என்ன பண்ணிக்கிறாங்க, கை வச்சிருக்காங்க இல்லையா? ரெண்டு பேருடைய பலி. இந்த பலி இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னா ரான்சம் கொடுத்தாரு. அந்த ரான்சம் பலி கிடையாது. இது வந்து பாவ நிவாரண பலி. அப்படின்னா பலியின் மூலமாக வரக்கூடிய சில அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் ஜனங்களை ராஜ்யத்துல தேவனிடத்துல சேர்க்கிறதுக்கு உதவக்கூடிய அனுபவங்கள், அதான் பலி, சாக்ரிஃபைஸ். இப்ப இதுல காளைன்னு சொன்னாலே ரெண்டு பேர் கை வச்சுக்காங்களா, ரெண்டு பேர்த்தையும் அடையாளப்படுத்துது. இப்ப காளை எடுத்துடலாம், ஆடை வச்சுக்கலாம். இப்ப ஆடு மேல இவங்க ரெண்டு பேரும் கை வச்சுக்கிறாங்க. யாரு யாரு? ஆரோனும் ஆரோனுடைய மகனும். இப்ப அந்த ஆடு யாரை குறிக்குது? ரெண்டு பேருமே குறிக்குது. கரெக்டா? இப்ப காளை மேல கை வைக்கும் போது எப்படி ரெண்டு பேரையும் குறிச்சுச்சோ, அதே மாதிரி இப்ப ஆடு மேல கை வைக்கும் போது ரெண்டு பேரையும் குறிக்குது. இப்ப கையெல்லாம் எடுத்தாச்சு ஏங்களா? இப்ப காளை, ஒரு காளை, ரெண்டு ஆட்டுக்கடா, பாவ நிவாரண பலியின் நாள் அப்படி எடுத்துக்கணும். இப்ப இங்க சீன்ல இவங்க எல்லாம் இல்ல, ஒரு காளை, ரெண்டு ஆட்டுக்கடா இருக்கு இல்லைங்களா? இது ஒரு டே. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது முழு சுவிசேஷ யுகம். அதுல காளை ஜீசஸ் கிரைஸ்ட், ரெண்டு ஆடு சொல்லும்போது சபை, திரள் கூட்டம் 1,40,000. கரெக்டுங்களா? இப்படி இந்த சீன் நீங்க பார்த்தீங்கன்னா மாறி 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 போகும். அதனால ஒரே டாபிக் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த டாபிக்ல நிறைய லெசன்ஸ் இருக்குது, சப்ஜெக்ட் பாடங்கள் இருக்குது இல்ல? இந்த பாடங்களை தான் நம்ம 1 by 1 அப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இதுதான் இந்த பெரியன் ஸ்டடி. ஏன்னா ஒரு டாபிக் எடுத்துறோம், அந்த டாபிக் உள்ள நிறைய விஷயங்களை தேவன் என்ன பண்ணுகிறார், போட்டு வச்சிருக்கிறாரு. இதை செப்பரேட்டா பார்க்கறோம். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா எவிடன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா செப்பரேட்டா கொடுத்துக்கிறாங்க. அதனால தான் ஒரு பேப்பர்லாம் கொடுத்துக்கிறது. 1 by வெறும் ஆரோன் அப்படின்னு சொல்லிட்டா வெறும் ஆரோன் ஒரு பேரு, அவர் பிரதான ஆசிரியர் ஜீசஸ் கிரைஸ்ட், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படி இல்லை.
இந்த ஆரோன்ற டாபிக்ல நிறைய சத்தியங்கள் என்ன பண்ணிக்கிற தேவன் வச்சிருக்கிறார். அதனாலதான் நம்ம ஒன் பை ஒன் நம்ம பாக்குறோம் இல்லையா. அதனால இப்ப இவங்க சொன்ன மாதிரி காலைன்னு உடனே நமக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் தான் ஞாபகத்துக்கு வருது இல்லையா. கரெக்ட் தான், காலை ஜீசஸ் ஞாபகம் வருது. இது பொதுவாக நம்ம அப்படி பழகி இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஆராய்ச்சி வகுப்புல காலை மேல இப்போ 2 பேர் கையை வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப சீன் அப்படி இருக்கும்போது இப்ப சப்ஜெக்ட் என்ன சேஞ்ச் ஆகுது. ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் இல்லையா. இப்போ பார்வோன்னாலே அவன் சாத்தானுக்கு தான் அடையாளமா இருக்குது. ஆனா அதே பார்வோன் யோசேப்பும் பார்வோனும் சேரும் போது அப்போ யோசேப்பு சொல்றாரு, நான் சிங்காசனத்து மாத்திரம் உன்னை காட்டில உயர்ந்திருப்பேன், என் மீது எல்லாமே ஜனங்கள் எல்லாரும் உங்களுடைய பேச்ச கேட்பாங்க, உம்முடைய வாக்குக்கு இணங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க அந்த பரோவா யார குறிக்கிறாரு? பிதாவாக்க தேவன். இவர் சாத்தானை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த பரோவா இப்ப சீன் மாறிடுச்சு. அவர் பிதாவாக்க தேவனை ரெப்ரசென்ட் பண்றாரு. இங்க யோசேப்பு ஜீசஸ் கிரைஸ்ட் இப்ப பாருங்க, இப்ப சேஞ்ச் ஆகுது இல்லையா, நிழல் மாறும். அதனால இந்த ஒரு 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 நிலைக்கும் அதனுடைய மீனிங் என்ன ஆகுது, சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகுது. இதுதான். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியில மாறி மாறி போகும். அதனால உங்களுக்கு என்ன ஆகும், இப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்க வேணாம். இப்ப நம்ம எதை நம்ம பேஸ் பண்ணி படிக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி என்ன ஆகும், மீனிங் சரி. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த டாபிக் பத்தி டோட்டலா என்ன பேசுது பைபிள்ல அப்படிங்கிறது முடிச்சிடுறோம். அடுத்த டாபிக் நம்ம போறோம். ஓகேங்களா, அதுதான். ஏன்னா இப்ப ஆரோன் ஒரு விஷயத்தை படிச்ச போதும் அதுக்கப்புறம் நம்ம போலாம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ஆரோன் பத்தி எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால நம்ம இன்னும் ஒன் பை ஒன் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படி நீங்க செக்ரிகேட் பண்ணிக்கோங்க, ஒன்னொன்னு செப்பரேட் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகே, ஸோ அந்த ரீதியில நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது போன வாரத்துல உங்களுக்கு படிச்சதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? போன வாரத்துல வந்து ஆரோனும் அவருடைய குமாரரும் இல்லையா அந்த காலை மேல கைகளை வச்சிருக்காங்க, அந்த சீன் நீங்க பாத்தீங்க. ஓகே, அதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா, கொஸ்டின்ஸ் இருக்கா, கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து ஓகே. சரி, அடுத்த கொஸ்டின் போலாங்களா? சரி, இன்னைக்கு கொஸ்டின் நம்பர் 13 12. ஓகே, 12 இன்னைக்கு. ரைட். ஓகே, லேயிங் ஹேண்ட்ஸ் ஆன் ராம், ஆட்டுக்கடா மேல கைகளை வைக்கிறது, அதை பத்தி நம்ம இன்னைக்கு. ஓகே, இதுல வந்துட்டு தகன பலிக்குரிய ஆட்டை கொண்டு என்ன செய்யப்பட்டது, இது எதற்கு அடையாளமாக உள்ளது? ஓகே, இதுதான் சப்ஜெக்ட் நம்முடைய கேள்வி. அதாவது கேள்வி நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னாக்கா, கேள்வி ஒன்று வந்துட்டாலே அதோட விஷயத்தை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் கேள்வி. நமக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கேள்வி பதிலாக தான் இருக்குது. பைபிள் ஸ்டூடெண்ட்டுடைய சப்ஜெக்ட்டுங்க சிலபஸ் எல்லாமே நம்மள லிட்ரேச்சர் அப்படி தான் இருக்குது. கொஸ்டின் ஆன்சர் ஈஸி வே. அதுதான் நம்ம ஈஸியாக என்ன பண்ண புரிஞ்சுக்க முடியும். இதுல ஒரு பேராகிராஃப்க்கு கொஸ்டின் இருக்கு, எல்லாத்துக்கும் புக்கு இருக்குது, நமக்கு ரெடியா போட்டு அந்த காலத்தையும் கொடுத்துட்டாங்க. 130 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதில் நீங்க பார்த்தா இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, அந்த ஒரு பலிக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஆட்டுக்கடா இது பாருங்க, இது வந்துட்டு தகன பலி. தகன பலி என்று சொன்னாக்கா பர்ன்ட் ஆஃபரிங், அதுல வந்துட்டு மீதி எதுவும் வைக்கிறது இல்லை. இதுதான் விஷயம் இல்லைங்களா. பர்ன்ட் ஆஃபரிங் அப்படின்னு சொன்னாக்கா டோட்டலா என்ன பண்ணிடுவாங்க, பர்ன் பண்ணிடுவாங்க. ஆனா எப்போதுமே அப்படி பண்றது இல்லை. பலி அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, பொதுவா பலி என்ன பண்ணுவாங்க, வெட்டிட்டு ரத்தத்தை தெளிப்பாங்க, அப்புறமா மாம்சத்தை சுட்டெரிப்பாங்க, வெளியில கொட்டுவாங்க, சுட்டு சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. சுட்டு சாப்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டு ஓகே பாருங்க. இப்போ பொதுவா என்ன பண்றாங்கனாக்கா, எல்லாம் சாம்பலை வெளியே கொட்டுவாங்க, அதெல்லாம் கரெக்ட். சாணி அது இது தோலுகள் வாழறதுக்கு வெளியே கொண்டு போட்டுருவாங்க, அங்க எரிப்பாங்க அது. ஆனா இந்த பலிப்பீடத்தில் நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா எரிக்கிறது இல்லை இல்லையா. அந்த விட்டல் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, ஹார்ட் கிட்னி அது கொழுப்பு இதெல்லாம் வச்சு எரிச்சிடுவாங்க.
அதோடைய மாம்சம் இருக்கு இல்லையா, மாம்சம் எலும்பெல்லாம் இவங்க எடுத்து வந்துருவாங்க. இவங்க ஆசாரியர்கள் எல்லாரும் வீட்டில் சாப்பிடுவாங்க. இப்படித்தான் நடக்கும் பொதுவாக. அது பலி. ஆனா இது வந்துட்டு தகன பலி, பேர்ன்ட் ஆஃபரிங் அப்படின்னு சொன்னாக்கா அன்னைக்கு எதையும் சாப்பிட்றது இல்லை. எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே பர்ன் பண்ணுது டோட்டலா. அதுக்கு பேர் தகன பலின்னு சொல்லுது. இப்போ வந்து இங்க ஒரு ஆட்டுக்கடா கொண்டு வரப்பட்டிருக்குது. அது தகன பலிக்காக. ஏன்னா அந்த தகன பலி கொண்ட அந்த ஆட்டுக்கடாவை என்ன செய்யறாங்க, அது எதுக்கு அடையாளமா இருக்குது, இத கேள்வி. ஓகேங்களா, அதனுடைய டாபிக். யார் படிக்கிற ரீடிங்கு? சரி, அது இப்போ மைக் பிடிச்சிக்கணும். மைக்ல படிச்சீங்கன்னா இதோ பிரதிஷ்டையின் மற்ற சிறப்புகள் வசனம் 18 மற்றும் 20 தெரிவிக்கப்பட்டுள்ள 2 ஆட்டுக்கடாக்களின் மூலம் காட்டப்பட்டுள்ளது. முதலாவது கொல்லப்பட்ட ஆட்டுக்கடா தகனப்புக்கானது. ஆரோனும் அவனது குமாரரும் அதன் மேல் கைகளை வைத்ததன் மூலம், அந்த அந்த இடத்துல பா இருக்கு இல்லையா, பா கடையில் ஒரு கேப் இருக்கு பாருங்க, அங்க பலி போட்டுக்கோங்க, லீ போட்டுக்கோங்க. தகன பலிக்கானது அப்படி. அது தங்களை குறிப்பிட்டதை காண்பிக்கிறார்கள். அது கொல்லப்பட்டது. அதன் ரத்தம் பீடத்தின் மேல் தெளிக்கப்பட்டது. மேலும் மோசே ஆட்டுக்கடாவை செந்து செந்தாக துண்டித்து அதன் உள் உறுப்புகளையும் மற்றும் கால்களையும் கழுவி அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகனித்தான். இதே விதமாக இயேசுவும் அவருடைய சரீரமாகிய சபையும் இந்த சுசேஷ யுகத்தில் ஒவ்வொரு உறுப்பினராக இருந்தாலும் எல்லோரையும் சேர்த்து ஒரே பாயாக தேவனுக்கு முன்பாக பலியிடப்பட்டு வருகிறார்கள். இவ்வாறு அநேகர் செய்தாலும் முதலாவதாக தலை பாபீடத்தில் வைக்கப்பட்டது. பின்பு அவருடன் மரித்தவர்கள் திருவசனம் என்னும் தண்ணீரில் நிழல் செய்யப்பட்டது போல கழுவப்பட்டு தலை வைக்கப்பட்டது போல் பாபீடத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாபீடத்தின் மேல் தகனிப்புத்தானது தேவன் எவ்வாறு இவ்வித பலியை சுகந்த வாசனையாக அங்கீகரிக்கின்றார் என்பதை காட்டுகிறது. ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ இந்த கொஸ்டின்கான ஒரு ஆன்சர் இங்கே நமக்கு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஆடு கொண்டு வந்தாங்க, அதை என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமா அது எதை குறிக்கிறது? சொல்லுங்க, யார் சொல்ற பிரதரா? மைக். பிரதர், அந்த தகன பலிக்குரிய ஆட்டு அதனுடைய அடையாளத்தை பார்க்கும் பொழுது எதை அடையாளப்படுத்துறதுன்னா, ஆரோனும் அவருடைய குமாரரும் அதன் மேல் என்ன பண்ணுவாங்கன்னா கைகளை வைக்குவாங்க. அதாவது கொல்லப்பட்ட ஆட்டின் மீது அந்த கைகளை வைக்குவாங்க. ஓகே. அப்ப அது வந்து யாரு குறிக்கிறதுனா, அது கிறிஸ்துவையும் சபையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிறகு அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா பலிபீடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தெளிப்பாங்க. மோசே ஆட்டுக்கடாவை வந்து துண்டு துண்டாக அதை இது பண்ணி அதனுடைய உள் உறுப்புகளை கால்களையும் என்ன பண்ணுவாருன்னா கழுவுவாரு. அப்போ தலையையும் அதன் துண்டுகளையும் என்ன பண்ணுவான்னா கொழுப்பையும் தகன பலிக்காக அது இது பண்ணுவார். அப்போ இதுல எல்லாத்த விட அந்த சுகந்த வாசனையாக எது போகும்னா அந்த கொழுப்பு தகனிக்கும் பொழுதுதான் அது போகும். அப்போ அது எதை குறிக்கிறதுனா, எல்லாரும் சரீர அங்கங்களாக இருந்துட்டாலும் விசேஷமான அங்கங்கள் இருக்கும். அதாவது அவங்க அன்பில வந்து அதிகமாக மேம்பட்டவர்களாக இருக்கலாம், நல்ல குணாதிசயங்களை வளர்ந்தவர்களாக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட அந்த சுகந்த வாசனையாக அது இருக்கும். இப்போ இதே போல இயேசு மற்றும் சபை ஒவ்வொரு அங்கங்களாக இருந்துட்டாலும் அவங்க எல்லாரும் ஒரே பலியாகத்தான் அவங்க என்ன பண்றாங்க. ஸோ முதல்ல தலை பலிபீடத்தில் வைக்கப்படும். பின்பு அவருடன் மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பலிபீடத்தில் என்ன பண்ணுவாங்க சேர்க்கப்படுவார்கள். அதாவது அந்த ஆடு முதல்ல அந்த தலை அங்க வைக்கப்படும், பின்பா அந்த அங்கங்கள் மற்ற இதெல்லாம் சேர்க்கப்படும், தலையோடு இணைக்கப்படும்.
அப்படித்தான் கிறிஸ்து முதல்ல போயிட்டாரு. அடுத்து சரீர அங்கங்கள் ஒவ்வொன்றாக என்ன பண்றதுன்னா சேர்க்கப்பட்டிருக்கிறத நம்ம அங்க கவனிக்கிறோம். அப்போ இந்த ஒரு பலிபீடத்துல தேவன் அந்த அந்த சுகந்த வாசனையாக அந்த ஒரு வாசனை போகுது. அப்ப ஆரோனும் குமாரனும் அந்த ஒரு கரங்களை வைத்து அந்த அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா காண்பிக்கிறாங்க. அப்போ மோசே ரத்தத்தை என்ன பண்றாங்கன்னா தெளிக்கிறாரு. மோசே தலையை தவிர எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா சுத்திகரிக்கிறாரு. ஆனா தலையை அவர் சுத்திகரிக்க அவசியம் இல்லை. ஏன்னா கிறிஸ்துக்கு சுத்திகரிப்பு தேவையில்லை. மற்ற சரீர அங்கங்களுக்கு சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குத நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ தலையருகே என்ன பண்ணோம்னா அனைத்து அங்கங்களும் சேர்க்கப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது நம்ம கிளியரா ஒரு விஷயத்தை என்ன பண்ண தெரிவிக்குதுன்னா, கர்த்தரோடு திருச்சபை எப்படி அந்த ஒரு உறவு கொண்டிருக்கிறது என்பதை கிளியராக இங்க நம்ம பார்த்துக்கணும். தேங்க்யூ, வெரி குட். ஓகே, வேற என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார். அதாவது இந்த ஒரு பலிக்கான ஆடு, ஸோ இந்த பலிக்கான வந்திருக்கக்கூடிய இந்த தகன பலிக்கான இந்த ஆட்டை என்ன செய்யறாங்க? ஏன்னா பொதுவாகவே பலிக்கு வேற மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? அதனால இந்த தகன பலிக்கு வர ஆட்டை வேற மாதிரி செய்யறாங்க. அதனாலதான் அந்த கேள்வி கேட்டேன். ஸோ என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் அது எதை நமக்கு அடையாளமா காமிக்குதுங்க? வேற ஏதாவது இருக்கா? ஓகே, ரைட். படிச்சிடலாம், அந்த வசனம் படிச்சிருங்க நீங்க. பின்பு அவர் சர்வாங்க தகன பலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலை மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான். ஆட்டுக்கடா சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டது. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகனித்தான். இங்கேயே தகனித்து முடிச்சிட்டான். அதுக்கப்புறமா குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவின பின்பு மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக தகனித்தான். அதுதான் இல்லை, எப்போதுமே என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, பர்னிங்க்கு அது ரொம்ப ஜாஸ்தி யூஸ் ஆகும். அதனால அது எப்போதுமே போடுறாங்க இல்லைங்களா? தகனித்தான் இருக்கு இல்லையா, ஒரு டைம் தான் தகனிக்கிறது. இல்ல, சந்து சந்தாக பாருங்க. இப்ப இங்க ரெண்டு இருக்குது. தகனித்தான் சொல்லும் போது தலை, அப்புறமா இங்க பாருங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க, இங்க நமக்கு என்ன போடப்பட்டிருக்குது? ஆரோன் அவருடைய குமாரர் அதன் மேல் கைகளை வைத்து அதன் ரத்தத்தை பலிபீடத்தில் தெளிக்கப்பட்டு ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து, அது வரல, அது பாடி டோட்டலா என்ன பண்றாங்க, டோட்டலா அதோடைய காலு, அதோடைய உடம்பு, அதுதான் சந்து சந்தாக துண்டித்து, அப்புறமா அதுல இருக்கக்கூடிய ஹார்ட், லங்ஸ், கிட்னி அதெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் சேர்த்தான். அது எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா வாஷ் பண்றாரு பாருங்க. வாஷ் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்றாங்க, அதை பர்ன் பண்ணும். ஸோ அது ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த ஆடுனுடைய பலி நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆயிடுச்சு. நடக்கலாம். ஆனா பாருங்க, ஏன்னா ரெண்டு வசனம் ரெண்டு இடங்கள்ல இருக்குது. இந்த வசனம் 2021 இல்லையா, இன்னொன்னு கூட நம்ம பார்க்கலாமே.
ஆமா, சரி, ஓகே. ஆனா இங்க நமக்கு என்ன சொல்றாரு கேட்டினா, இன்னொரு வசனம் இருக்குது, அது எனக்கு இப்ப கிடைக்கல. இந்த தகன பலின்ற டாபிக் நீங்க எடுத்துக்கோங்க, இதுல நம்ம கன்கார்டன்ஸ்ல பார்க்கலாம். இல்ல, இதுல வந்துட்டு 2 இருக்குது இல்லையா, 2மே டோட்டலா என்ன பண்றாங்கன்னா பர்ன் பண்ணணும். இங்க தகன பலிங்கிறது டாபிக். ஸோ தகன பலி அப்படின்னு சொல்லும்போது எரிக்குது. இங்க தலை தனியா, அப்புறம் அதனுடைய உடம்பு தனியா இருக்குது இல்லையா, இது சபை, ஜீசஸ் கிரைஸ்டையும் சபையை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால தலை தனியா எரிக்கிறாங்க, உடம்பு தனியா எரிக்கிறாங்க, எப்போதுமே அது அப்படி வரும். ஆனா 2மே இங்க வந்துட்டு இந்த ஆடு கொண்டு வரப்பட்ட இந்த ஆடு முழுவதுமாக அது தகனிக்கப்படணும். ஸோ இதுதான் தகன பலி. தகன பலி, பர்ன்ட் ஆஃபரிங் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அது எதே அடையாளம் காமிக்குதுன்னா முழுவதுமான ஒரு தகனம், அவ்வளவுதான். டோட்டலா என்ன பண்றது, பர்ன் பண்றது. அது எதுவுமே என்ன பண்றது, எடுத்து வைக்கிறது இல்லை. டோட்டலா என்ன பண்ணோம், பொதுவாகவே பலினா அவங்க வந்து சாப்பிடுவாங்க, அதுதான் அவங்களுடைய சாப்பாடு. ஆனா இங்க வந்துட்டு முழுவதுமாக எரிக்கிறத காமிக்குது இல்லைங்களா. ஆனா இங்க போடப்பட்டிருக்கு இல்லையா இந்த வசனம், இது அவர் கொடுத்துருக்க விளக்கம் இங்க, அது வேற வசனங்கள்ல அந்த மாதிரி விளக்கம் இருக்குது. நான் கூட அந்த வசனம் படிச்சிருக்கிறேன், பட் அந்த வசனம் எனக்கு மைண்ட் வரல. நான் உங்களுக்கு என்ன அதை நம்ம குரூப்ல போடலாம். ஸோ இங்க நமக்கு என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து ஆடு அதனுடைய தலையோட சேர்ந்து அதனுடைய தொடைகள்லாம் ஒண்ணா வச்சு எரிச்ச மாதிரி நீங்க எழுதுறாரு இல்லையா, அப்படி இருக்குது. இன்னொரு வசனம் கூட இருக்குது. ஆனா இங்க நமக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னாக்கா டோட்டலா அது பர்ன் ஆயிடுச்சு. இப்ப 2 விஷயம் இருக்குது, தலை இருக்குது, சரீரம் இருக்குது இல்லையா. தலை சரீரம் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த பலியில இருக்கக்கூடிய ஒற்றுமை, பலியில இருக்கக்கூடிய ஒற்றுமை காமிக்குது. என்னன்னா தலை ஜீசஸ் கிரைஸ்ட், சரீரம் சபை. ஆனா பலி அப்படின்னு சொல்லும்போது ஒரே மாதிரி தான் இருக்குது. தலை என்ன பண்ணிட்டாங்க, பர்ன் பண்ணி முடிச்சுட்டாங்க இல்லையா. சரீரம் கூட என்ன பண்றாங்க, பர்ன் பண்ணி. அதான் நம்ம இங்க படிக்கும் கடைசி நீங்க படிச்சீங்க இல்லையா, அதை வந்து இது வந்துட்டு அவங்களுடைய அங்கத்தினர்களுக்குரிய அந்த ஒரு ஒற்றுமையை காமிக்குது இல்லைங்களா, ஒருமைப்பாடு. எப்படின்னா இப்ப நம்மளுக்கு ஒரு பலி இருக்குது இல்லைங்களா, அந்த பலி எப்படி இருக்குதுன்னா டோட்டல் பர்ன் ஆகணும், அவ்வளவுதான். நமக்குன்னு எதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்து வைக்க முடியாது. இப்ப பாருங்க, நம்ம பலி கொடுக்குறோன்னு நம்ம வந்துட்டோம், நமக்காக எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது எடுத்து இல்லையா. இப்ப நம்ம கான்சிக்ரேட்டட் வந்திருக்கிறோம், எதெல்லாம் நம்ம கான்சிக்ரேட் பண்ணோம், நம்மளுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, இது என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது எடுத்து வைக்க. எல்லாத்தையுமே நம்ம பர்ன் பண்ணோம். இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் இங்க வந்தாரு, அவர் தன் ஜீவனை கொடுத்தாரு, எதெல்லாம் விட்டு கொடுத்துட்டாரு. எனக்கு அந்த மேல இருக்கிற அந்த ஸ்தானம் இருந்துச்சு இல்லையா, பரலோகத்தை நான் விட்டு வந்தனே, அது மாத்திரம் அப்படியே வைங்க, நான் வந்து முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாரா, கிடையாது. அவர் கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவன், அந்த ஜீவன் என்ன பண்ண டோட்டலா கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். எழுப்பினது பிதாவாக்கிய தேவன். ஜீசஸ் என்ன மிச்சம் வச்சுட்டு போனாரா ஏஞ்சி வர்றதுக்கு இல்ல, அவர் டோட்டலா என்ன பண்ணிட்டார், தன்னை முழுமையை ஒப்பு கொடுத்துட்டார். அது பர்ன்ட் ஆஃபரிங். சோ தலை எப்படி டோட்டலா அது பர்ன் ஆயிடுச்சோ அதே போல சரீரம் என்ன ஆகணும், முழுவதுமாக. இதுதான் அதுக்குள்ள ஒரு ஒற்றுமை நம்ம பார்க்கணும் இல்ல. நம்மளுடைய பலி, இப்ப ஜீசஸ் கிரைஸ்டுடைய பலிக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கா, அவர் ஆண்டவர் இல்லையா, அவர்னால அப்படியெல்லாம் பண்ண முடியும், நம்மனால அப்படி பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு இருக்கா, அப்படி இல்லை. அவர் எப்படி பலி ஆனாரோ அதே மாதிரி தான் சபையினுடைய பலி. ஒருவேளை நம்மளால அப்படி முடியலன்னா நம்ம சபையா இருக்க முடியாது, அப்படிதான் நம்ம கொடுத்தாகணும். அப்படி நம்ம கொடுத்தோம்னா நம்ம சரீரத்துல ஒரு அங்கமாக சேரலாம். ஓகே, இதுல வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு, கிளியர் ஆச்சா? அது இதுல பாயிண்ட் அவ்வளவுதான். இங்க வந்து கொடுத்துருக்க மாதிரி அங்க வசனத்துல இல்லைனாலும் பாயிண்ட் நமக்கு என்ன சொல்றாருன்னா, இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை அங்கத்தினர்கள்ட்ட நீங்க பார்க்கலாம். என்னன்னா அது எப்படி தலை எரிக்கப்பட்டுச்சோ அதே போலதான் சரீரமும் எரிக்கப்பட்டு பர்ன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். மிச்சம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? வேற என்ன கேள்வி உங்களுக்கு? ஓகே, வேற என்னது, எனி கமெண்ட்ஸ்? சொல்லுங்க. இதை பற்றி ஆண்டன் ஃபேபர் வந்து அந்த கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஒரு கொழுப்பு அந்த ஃபேட்டை பற்றி ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு தகன பலியில் வந்து
இது வந்து நீங்க சொன்ன மாதிரி முழுவதுமா என்ன ஆயிடணும்னா இது வந்து எரிச்சிடணும். அதுக்கு வந்து நமக்கு என்ன அதிகமா தேவைப்படுது அப்படின்னா வைராக்கியம் வந்து ரொம்ப தேவைப்படுது. கொழுப்பு, ஜீல். ஜீல். ஸோ அந்த கொழுப்பு வந்து ஜீலுக்கு கம்பேர் பண்ணி சொல்றாரு. Very ஏன்னா கொழுப்பு வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து எரிஞ்சிடும். ஸோ நம்மளுடைய சாக்ரிஃபைஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜீல் ரொம்ப தேவைப்படுது. ஜீல் இருந்தாக்கா தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்மள முழுவதுமா வந்து அர்ப்பணிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றேன். வெரி குட் பாயிண்ட். நைஸ் சார். அதுதான், ஏன்னா இப்போ தலையை எரிக்கும் போது கூட அவர் சொன்னார் இல்லையா, கொழுப்பும் தலையும்னா, கொழுப்பு வந்து அது பர்னிங் எரிக்கிறதுக்காக, அது நல்லா எரியணும் அப்படின்னா கொழுப்பு சேர்க்கணும். கொழுப்பு சேர்க்கும் போது என்ன ஆகும், அது நல்லா பர்ன் ஆகும் இல்லையா. அது மாதிரி சார் நம்மளுடைய பலிக்கு கூட அதிகமாக நம்ம வைராக்கியத்தை சேர்க்கணும். வைராக்கியம் அதுக்காக, தேவனுக்காக இல்லையா. அந்த ஒரு இதை வந்து நான் செய்வேன். என்னுடைய எனக்கு கொடுத்த வேலை யார் செய்வா, என்னோடது நான் செய்வேன், செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு அந்த வைராக்கியம் நமக்கு முக்கியமானது. அதுதான் நம்மள பலி வந்து ஜாஸ்தி கொடுக்க செய்யும், ஈஸியா எரிய செய்யும். வேற பிரதர் பிரதர், அதாவது இது நம்மளோட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ கூட வந்து வைராகியம் அதிகமா இருந்துச்சு. அந்த வைராகியத்தினால தான் வந்து அவரோட சாக்ரிஃபைஸை வந்து 3 வருஷத்துலேயே அவர் முடிச்சாரு அப்படின்னு பாக்குறோங்க பிரதர். வெரி கண்டிப்பா நம்ம கூட அந்த மாதிரி தான் நம்மளும் முடிக்க போறோம் இல்லையா. 3 வருஷம் தான் நமக்கு டைம். நம்ம என்ன பண்ணோம், இப்போ நீங்க யோசித்து பாருங்க, நம்ம 3 வருஷத்துல நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கணும்? ஃபுல்லா நம்ம கொடுக்க முடியாது கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்துட்டு வேலை செய்யறோம், எவ்வளவு மணி நேரம் போயிடுது? 8 மணி நேரம் போயிடும். தூங்கிடுவோம், எவ்வளவு மணி நேரம்? 8 மணி நேரம். பைபிள் ஸ்டடி இந்த மாதிரி 8 மணி நேரம் சொன்னாக்கா எப்படி? ஓகே, 8-16 மணி நேரம் போயிடுச்சு. சாப்பிட்றோம், எவ்வளோ மணி நேரம்? ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பாட்டுக்கு 1 ஹவரா? மிலிட்ரிக்கு 1 ஹவர் கொடுத்துடலாம். 3 ஹவர் 3 ஹவர். அப்போ எவ்வளோ? 12 16 3 19. வேற டிராவலிங் எவ்வளோ கொடுக்குறது? ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ். பெங்களூர்ல கொஞ்சம் ஜாஸ்தி, சரி 2 ஹவர்ஸ். 21 மணி நேரம் போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்குது? 3 மணி நேரம். 3 மணி நேரம் ஃபுல்லாக கொடுத்துறீங்களா? சரி, எவ்வளோ மணி நேரம் தான் கொடுப்பீங்க? 1 மணி நேரம்? 1 மணி நேரம்னே வச்சுக்கலாமே. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுக்கும் தேவனுக்காக இல்லையா. நமக்கு ஒரு 30 வயசுல ட்ரூத் கிடைச்சிச்சு அப்ராக்சிமேட்டா. எவ்வளோ நாள் வாழ போறோம்? 30 வருஷம் வாழ போறீங்க. ரைட் இல்லையா. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுக்குறீங்க. மாசத்துக்கு ஒரு நாள் வச்சுக்கலாமே. மாசத்துக்கு ஒரு நாள் 24 ஹவர்ஸ் வச்சுக்கலாமே. 30 மணி நேரம் 24 ஹவர்ஸ். ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12 நாள், 10 வருஷத்துக்கு 120 நாள் இல்லையா. 20 வருஷத்துக்கு 240 நாள், 30 வருஷத்துக்கு 1 வருஷம் தானே கொடுத்தீங்க. இன்னும் 2.5 வருஷம். உங்களுக்கு 30 வருஷம் கொடுத்தாலும் எவ்வளவுதான் வந்துச்சு கணக்குல? 1 வருஷம் தான் ஆச்சு. இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் 3 வருஷத்துல முடிச்சாரு. நீங்க 3 வருஷம் கொடுக்கலையா? அப்ப எவ்வளவு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு? ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் 1 ஹவர் பத்தாது. அதாவது இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் கொடுத்தரலாம்னா கூட லைஃப் டைம் நமக்கு ஒன்றும் ஃபுல் டைம் கொடுக்க சொல்ல. லைஃப் டைம் அட்லீஸ்ட் ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கொடுக்கணும். ஆவரேஜ் 4 மணி நேரம் கொடுத்தா என்ன பண்ணலாம்? 4 மணி நேரம் கொடுத்தா என்ன ஆகும்? 3.5 வருஷம் ஆயிடும் இல்லையா. ஒரு 30 வருஷம் கேப்ல 4 மணி நேரம் கொடுத்தோம். இப்ப 4 மணி நேரத்தை நீங்க பிரிச்சுக்கோங்க. காலையில மேபி ஒரு மணி நேரம், மத்தியானம் ஒரு 1/2 மணி நேரம், 1.5 போச்சு. சாயங்காலத்துல நைட்ல ஒரு 2.5 மணி நேரம். அப்படி நீங்க பிரிச்சீங்கன்னா தான் தூக்கத்தை என்ன பண்ணும்? கம்மி பண்ணும். அதுதான்
மார்னிங் நீங்க 4 மணிக்கு வச்சுக்கோங்க, ஆகாது. தூங்குங்க. ஜீல். கேட்டாருங்க இல்லைங்களா, 1 hour விழித்திருக்க கூடாதான்னுட்டுன்னு சொன்னாருங்க. ஆ. இப்ப என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னாக்கா, அந்த ஒரு 1 hour நம்ம கொடுக்கறத வந்துட்டு முழுமையா ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்தாக்கா நம்ம ஓட்டத்தை முடிக்கலாங்க. பாருங்க, இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்போதுமே இந்த ஸ்டடீஸ்னால அப்படிதான். இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் இல்லையா? பொதுவாகவே நீ இது படிச்சா என்ன ஆகுது நம்மளுக்கு? பொதுவா உட்காந்து படிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேப்பரில் போட்டு கொடுத்துட்டாரு, இதில் படிச்சாக்கா நமக்கு இதாகுது, கண் இதாகுதுன்னு சொல்லிட்டு பேப்பர் கொஞ்சம் நேரம் படிச்சா என்ன ஆகும்? தூக்கம். இந்த தூக்க மாத்திரை கொடுத்துக்கிறோம் நம்ம. ஏன் தூக்கம் வருது தெரியுங்களா? என்ன போட்டிருக்குதுன்னு யோசிக்காம படிக்கிறது. இப்போ நீங்க படிக்கும்போது நீங்க அப்படி படிக்க கூடாது. இந்த படிப்புங்கிறது அப்படி கிடையாது. எப்போதுமே என்ன சொல்றேன்னா, கேர்ஃபுல்லா படிக்கணும் அப்படி சொல்றாரு பிரதர் ரசல். தரோவா படிங்க அப்படி சொல்றாரு. இது 2 வார்த்தை எடுத்துக்கங்க. கேர்ஃபுல்லி அண்ட் தரோலி. அது 2 வார்த்தை. இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்போ படிக்கும்போது இதுதான். படிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, படிக்கும்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி படிக்கும்போது ஒரு புது சிருஷ்டியானது உருவாகும். இதுதான் புது சிருஷ்டி உருவாகிற மெத்தட். தேவன் உருவாக உண்டாக கடவுது அப்படி சொன்னாரு. அப்படி ஆகிறது இல்லை. நீ வெறும் ஜஸ்ட் ரீடிங் படிக்கிறீங்க, இல்லை ஒருவேளை படிக்க முடியல கேட்குறீங்க இல்லையா, புது சிருஷ்டியானது உருவாகும். படிக்க 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 இந்த புது சிருஷ்டியானது வளர்ச்சி அடையும். இப்போ இந்த படிக்கிறதுல என்ன நடக்குது அந்த மாதிரி அப்படி சொன்னா, இந்த படிக்கும் போது ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, படிக்கும்போது தேவன் நம்மோடு பேசுவார். அதுதான் படிப்பு. தேவன் நம்மகிட்ட பேசுவார். இப்ப நீங்க பாருங்க, படிக்கும்போது எப்படி நீங்க படி. இப்ப எனக்கு என்ன சொல்றீங்க தேவனே? நான் என்ன சொல்றேன்னா சொல்வாரு, அப்படி படிக்கணும். நீங்க தேவன் என்கிட்ட இப்படி சொல்றாரு. பாருங்க, நாங்க ஆரோனும் அவர் குமாரனும் தலை மேல கை வச்சாங்க இல்லையா, தலை மேல கை வச்சுட்டு ஒரு பலி கொடுக்குறாங்க அந்த ஆடு. அது அவர்களை குறிக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமா, அது இயேசு கிறிஸ்துவையும் சபையும் அடையாளப்படுத்துகிறதாக இருக்குது. நீங்க கிறிஸ்துவின் சபையில ஒரு அங்கமாக இருக்கிறீங்க. உங்களை அது அடையாளப்படுத்துது. என்ன அடையாளப்படுத்துனா, இந்த கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஒரு ஒற்றுமை பார்க்கலாம் நீங்க. அது என்னன்னா, தகன பலி. அந்த பலிபீடத்தின் மேல வச்சுட்டாக்கா டோட்டலா எரியுது இல்லையா? அது மாதிரி நீங்களும் உங்களை டோட்டலா எரிச்சிடணும். அதுதான் எனக்கு சுகந்த வாசனையா இருக்கும் அப்படின்னு தேவன் நம்மோடு பேசுவார். தேவன் பேசுறத நீங்க கேட்டுட்டே படிச்சு பாருங்க, தூக்கம் வராது. தேவன் நம்மோட பிதாவாகிய தேவன் என்கிட்ட பேசியிருக்காரு செப்பரேட்டா, எனக்கு அவருக்கு மாத்திரம் பேச்சுவார்த்தை. அதுதான் படிப்பு. படிப்புங்கிறது அதுதான் சீக்ரெட். இப்ப பிதாவாகிய தேவன் பேசும்போது தூங்கி நினைக்கிறீங்க? வரவே வராது. அப்புறம் ஆண்டவரே, அப்புறம் என்னன்னா நெக்ஸ்ட் சொல்வாரு, அப்புறம் ஆண்டவரே நீங்க போயிட்டே இருங்க, டோட்டலா உங்க தூக்கம்லாம் கிளஞ்சி 6 மணி காலையில் ஆயிடும். விடிஞ்சிச்சா? தூங்கவே இல்லையே. அப்படி இருக்கும் படிப்பு. அது நீங்க அப்படி அனுபவிச்சு தான் படிக்கணும். ஏன்னா படிப்புங்கிறது தேவன் நம்மோடு பேசுவார். அதான் படிப்பு. தேவன் பேச பேச அவர் சொன்ன பாருங்க, அந்த ஜீல், வைராக்கியம், அந்த ஒரு புது சிருஷ்டி உருவாகும். அப்போ உங்களுடைய சரீரம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த புது சிருஷ்டிக்கு ஒரு ஊழியக்காரராக மாறிடும். படிப்புல அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா அதே நீங்க ஜெபத்துல நீங்க உட்காருறீங்க பாத்தீங்களா, ஜெபத்துல உட்காரும்போது நீங்க தேவனோடு பேசுவீங்க. கண்டிப்பா தேவன் கேட்பாரு, நம்மளுக்கு எல்லா தேவைகளை கொடுப்பாரு. ஆனா நீங்க படிக்கும்போது தேவன் உங்களோடு பேசுவார்.
தேவன் எப்போ உங்களோட பேசுறாரோ அப்போ உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதே நீங்கள் உணரலாம். அதுதான் அந்த அனுபவம். இல்ல, ஜீசஸ் நம்மோட பேசும்போது, ஏமா ஒரு போகும்போது அவர் பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நான் கேட்கிறேன். அவர் பேசும்போது, நம்ம அவரோட பேசும்போது இல்லை, அவர் நம்மோட பேசும்போது. அவர் நம்மோட பேசுறது தான் படிப்பு. நீங்க எப்போதுமே அப்படி மைண்ட்ல வச்சு படிங்க. ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு வேளை நமக்கு அறிவுல குறைவு இருந்துச்சுன்னா, ஞானத்துல நம்ம குறைவு உள்ளவனா இருந்தா யார்கிட்ட கேட்கணும்? கேட்கணும். எனக்கு படிக்க தெரியாது. பேச்சு படிச்சுனே இருந்தா காலையில ஆயிடும், நம்மளுக்கு கேட்க போறது தெரியாது. ஆனா தேவன் இன்னொரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு என்றார். அது கண்டிப்பா, அது வேற. அது இதெல்லாம் நம்ம பார்த்துதான் நம்ம செய்யணும். அதிக படிப்புன்னு சொன்னா இது படிக்கிறது இல்ல. இது படிக்கிறது இது படிக்கிறது இல்ல. இப்ப நீங்க பாருங்க, அது இது பொதுவாகவே அதாவது வந்து இந்த நம்ம புது சிருஷ்டின்ற வாழ்க்கைன்றது முதலாவது தேவன் புத்தியும் ஞானத்தையும் கொடுக்குறாரு. ஆமா. புது சிருஷ்டிக்கு மெயின் வரம் அது தேவன் கொடுக்குறாரு. அப்ப புது சிருஷ்டி வந்து நம்ம எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்து அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். நீங்க தூங்காம படிச்சுட்டு நான் உடனே படிச்சேன் இல்ல இல்ல, அப்படியே நானும் சொல்ல வரல. இல்ல இல்ல நீங்க சொல்ற வரல. அதாவது நம்ம புது சிருஷ்டிகள் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா இல்ல. ஆனா அது இப்ப இல்ல, நீங்க உட்காந்து அந்த இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். கண்டிப்பா. எல்லாத்துலயும் இப்ப பாருங்க, இப்போ வந்துட்டு ஒருத்தருக்கு படிக்க தெரியாது வச்சுக்கலாமே, படிக்க தெரியாது, எழுத்து படிக்க தெரியாது. ஆனா அவருக்கு கூட புது சிருஷ்டின் அழைப்பு உள்ளாக வந்துக்கிறார் இல்லையா? இப்ப அவர் என்ன பண்ணலாம்? கேட்கலாம், கேட்கலாம், கேட்டு என்ன சொல்றதை கேட்கலாம். இந்த படிக்க தெரியாதவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்கும். அது எப்பவுமே நீங்க கவனிங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். என்னன்னா கேட்ட மைண்ட்ல நின்றுடும். ஆமா, அவங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தேவனே ஒரு டேலண்ட் கொடுத்துக்கிறாரு. கண்ணு தெரியாதவனுக்கு பாத்தீங்கன்னா உணர்ச்சிகள் ஜாஸ்தி இருக்கும் நம்மளை விட. நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? ட்ரெயின்ல எல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்களே, அவங்க இப்படி கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய் தொட்டு பார்த்து 50 ரூபாய் சொல்லுவார் இல்லையா? 50 ரூபாய். வெறும் ஒயிட் பேப்பர் வெட்டி 50 ரூபாய் சைஸ் கொடுத்து பாருங்க, இது வந்து ரூபாவே கிடையாதுன்னு சொல்லிடுவாரு. கண் தெரியாது, எப்படி படிச்சா? உணர்வு ஜாஸ்தி இருக்கும் பாருங்க. ஒரு கண்ணு தெரியாதவனே ஒரு ரூபா நோட்டை படிக்க முடியுது இல்லையா? நம்ம புது சிருஷ்டிகள் இல்லையா? தேவன் பரிசுத்தாவை கொடுத்திருக்கிறார். இது வந்து ஜென்ம சுவாமமான மனுஷன் இவைகளை அறியாங்க இல்லையா? பரிசுத்தாவி தேவன் நம்ம கொடுத்துக்கிறாரு. நம்ம உட்கார்ந்து ப்ரேயர்ஃபுல்லா இதுல ஈடுபட்டோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து அது மைண்ட்ல இவங்க சொன்ன மாதிரி 1 hour ஃபுல்லா கொடுங்க, அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இல்லையா? கண்டிப்பா நமக்கு வந்து என்ன பண்ணா ஜெயம் கொள்ளலாம். கண்டிப்பா 4 hour கொடுக்கணும்ட்டு நானும் சொல்ல வரல, சும்மா ஒரு ஐடியா. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிரதர் சொல்றாரு அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன். கன்வென்ஷன்ல போய் 3 நாள் கொடுத்து அதை வெரி குட், ஓகே, அப்படி பண்ணலாம். அதெல்லாம் ஆகாது. அது கூட நோட் திஸ் பாயிண்ட். ஓகே, ஆகாது. தேவனுடைய ஊழியத்தில் இப்போ ஈடுபடுறீங்க, ஒன் டே நீங்க ட்ராக் டிஸ்ட்ரிபியூஷன் போறீங்க, ஒரு நாள் அதுல போகுது தேவனுடைய ஊழியத்துல இல்லையா? சரி, எனிவே நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, இந்த புது சிருஷ்டியை வந்து கிறிஸ்துவின் சாயலுக்கு மாறு. அதுல நம்ம என்ன பண்றோம், இந்த மாம்சத்தை டோட்டலா பர்ன் பண்றோம், டோட்டலா எரிக்கிறோம் ஏங்களா? ஃபுல்லா மாம்சம் வந்து மீதி வைக்காம எல்லாமே புது சிருஷ்டிக்கு இந்த மாம்சம் வந்து ஒரு ஃபுல் அடிமையாக. அதான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி புது சிருஷ்டி. இல்ல இல்ல, நம்ம பாருங்க, இதுல ஒரு விஷயம் முக்கியமா நீங்க இல்ல, இதுல பாருங்க ஒரு விஷயம் இருக்குது. இது பொதுவா இந்த ஆராய்ச்சின்னு பார்க்கும்போது கிறிஸ்டியன் சயின்ஸ் அப்படி கொடுத்துக்கிறாங்க இல்லையா? அவங்க ஒரு ஆராய்ச்சி தான் அவங்களுக்கு. அவங்க ஆராய்ச்சியில் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல போய் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் பரிணாமத்துக்குள்ள போயிட்டார். ஆராய்ச்சி நாங்க நிறைய படிக்கிறோம், நிறைய தியாலஜி சொல்லிட்டு பரிணாமம் தான் உண்மைன்னு போயிட்டாங்க.
அந்த படிப்பு அது. இது இது தேவனுடைய வார்த்தைகள்ல ஜாஸ்தி படிக்கணும் உட்காந்து அப்படியே கடகடகன்னு படிக்கிறது இல்லை. அதனாலதான் உங்களுக்கு நான் இப்ப சொன்னது என்னன்னாக்கா, இது வந்து ஒரு ஸ்டடி, ஆராய்ச்சி. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நிதானமாக தெளிவாக தெளிவா படிச்சுட்டு போறது. பிரதர் புரிஞ்சு. இது பிதாவான் தேவன் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு ஆவி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஒருத்தருக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு, ஒருத்தருக்கு படிக்கிறதுக்கு, ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல பார்க்கும்போது பவுலோ பர்னபாவை பிரசங்கிக்கிற பொழுது ஒரு லிதியா ஸ்திரீயுடைய இருதயத்தை தேவன் திறந்தாருன்னு இருக்குங்க. இப்ப கூட இருக்கிற நம்ம அனைவருக்கும் தேவன் அந்த இருதயத்தை திறந்த அந்த ஆவி கொடுத்தா நம்ம ஈஸியா இன்னும் புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா தேவன் வந்து எல்லாருக்குமே ஆவி கொடுத்துருக்காரு. நம்ம என்னன்னாக்கா இது நம்மளுடைய கையில தான் இருக்குது. ஏன்னா நம்ம முதலே உங்களுக்கு ஒரு வசனம் நம்ம படிச்ச மாதிரி உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படி சொல்லிட்டாரு. இப்ப தேவனுடைய இன்வால்மெண்ட் பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தேவன் தான். ஆனா நீங்க தான் என்ன பண்ணிக்கணும் உங்களை. இப்ப மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் அப்படின்னு சொல்ல. இதுல நம்மளுடைய இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். நம்மளே நம்ம ஆயத்தப்படணும். மேபி டேலண்ட் வித்தியாசமா இருக்கும், தாளந்துகள் வேற வேற இருக்கும். ஆனா இந்த மனவாட்டியாக ஆயத்தப்படுத்துறது அவங்கவுங்க கையில இருக்குது. இப்ப நீங்க வந்துட்டு ஒருவேளை நமக்கு படிச்சு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னா, படிச்சு புரிஞ்சுக்கணவங்க யாரோ அவங்க பேசுறத கேட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கெயின் ஆயிக்கலாம் இல்லையா? அதுக்குதான் நம்ம எல்லாரும் கூடி இருக்குது, அதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா கெயின் பண்ணிட்டு அதுல நம்ம இந்த பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னா டோட்டல் முழுவதுமாக அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு எது மூலமா வரும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய தெரிஞ்சிக்க தான் வைராக்கியம். வைராக்கியம் எவ்வளவு உங்களுக்கு கூடுதோ அவ்வளோ உங்களை நீங்க என்ன பண்ணலாம், தகன பலியாக நீங்கள் கொடுக்கலாம். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னா நம்மளால சாக்ரிஃபைஸ் பண்றதே முடியாது, கம்மியாயிடும். நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்ன பண்ணுவோம்னா தேவன் ஞானத்தையும் கொடுப்பார். நம்ம அறிவை எவ்வளவு வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அது தேவன் அப்படி வச்சுக்கிற அந்த ப்ரொபோர்ஷனேட். ஞானம் அப்படிங்கிறது ஒரு சாக்ரிஃபைஸ், அதுக்கு கம்பேர் பண்றோம். ஞானம் என்பது ஒரு அர்ப்பணிப்பு. எந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு சுயத்தை வெறுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம சுயத்தை வெறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தவனாக மாறலாம். அப்படியே சேஞ்ச் ஆயிட்டே போகும் ஒவ்வொரு நாள். ஓகே, வேற எனி அதர் பாயிண்ட்? நீங்க நல்லா சொன்னீங்க. அது ஆண் மைக்ல. அப்ப அந்த இருதயம் மெயினா நம்ம காத்துக்கொள்ளணும். இருதயத்தை பாதுகாத்துக்கொள்ளணும். கண்டிப்பா. உத்தம இஸ்ரவேல கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே அன்னு தேவன் கூறாரு. அப்படி சில பட்டங்களெல்லாம் தேவன் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. எனக்கு இருதயத்துக்கு ஏற்ற தாசன், என்னுடைய சிநேகிதன், என்னுடைய நண்பன் சிநேகிதன் ரெண்டு ஒண்ணு. அது மாதிரியெல்லாம் தேவன் பட்டம் கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம தியானித்து அது தேவனே நம்ம இருதயத்துக்குள்ள அந்த வசனத்தை, நான் கேட்ட வசனத்தை இருதயத்துக்குள்ள எழுதுங்கன்னு நம்ம ஜபம் பண்ணி அந்த ஜபம் நம்மளுக்கு தேவன் ஆசீர்வதிக்கணும். அந்த ஜபம் நம்ம பண்ற ஜபம் தேவனுக்கு சேரணும். அப்ப சேரும்போது அந்த கால் பண்ணும்போது ரிவர்ஸ் கால் கிடைக்கணும். ரிவர்ஸ் கிடைக்கும் போது தான் நம்ம அந்த ஃபார்வர்ட் ஆக முடியும். அப்ப அந்த தகன பலின்றது அதை குறிக்குது. முழுவதுமா நம்ம அர்ப்பணிக்குது. ஒரு கொஞ்சமே மீதிக்காம சகலமும் தகனிக்கணும். அது தகன பலியான்றது பைபிள் சொல்லுது. ஸோ இதெல்லாம் நமக்கு பாருங்க, இது எல்லாமே டேபர்நாக்கிள் நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜெபம் கூட நம்ம ஏறெடுக்கிறோம், தேவன் கிட்ட அங்கே போய் அங்கே அது சேரணும் அப்படின்னா கூட படிப்பு அவசியமா இருக்குது. ஏன்னா அதுல ஜெபத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் வந்துட்டு ஒரு புகைக்கு கம்பேர் பண்றாரு. புகை தான் சுகந்த வாசனைன்னு சொல்லி. புகை வந்து சும்மா எந்த புகை போட்டாலும் தேவன் அக்செப்ட் பண்ணுறது. புகை போட்டா போதும், புகை அப்படியே நிறைஞ்சிக்கணும், அப்படி கிடையாது. அந்த புகை எதனால வரணும் அப்படிங்கிறது தான். அந்த புகை சரி சம அளவாக வெள்ளை போலம், அல்வான் பிசின், குங்குளியம், சாம்பிராணி, இது நாலும் சம அளவாக எடுத்து மிக்ஸ் பண்ணி அதுல ஒரு புகை போடணும். அந்த புகை தான் ஜெபத்திற்கு அடையாளமா இருக்கிறது அப்படி சொல்லிட்டு. அப்ப நம்மளுடைய ஜெபத்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னா சில கேரக்டர், 4 கேரக்டர் இருக்கணும் உங்களுக்கு. அந்த 4 கேரக்டருடைய அந்த ஒரு
என்ன சொல்றாருன்னா குணங்களுடைய ஒரு எனர்ஜிக்கு நம்ம என்ன சொல்றோம் தமிழ்ல, என்ன பாருங்க, இப்போ வந்து இந்த கட்டியா இருக்கும் அந்த வாசனை இது இருக்கு இல்லையா, வெள்ளை போலம் சாம்பிராணியெல்லாம் எடுத்துக்கோங்க, கட்டியா இருக்கும். கட்டியாக்குறது நெருப்புல போட்டா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். இப்படி நீ கை வச்சுன்னா அனல் அடிக்கும் இல்லையா, எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிட்டு போகும். அதுதான் நம்ம பேசுற பாருங்க சவுண்டு, அது வந்து எனர்ஜி. இந்த எனர்ஜி, இந்த சவுண்டு பிரேயர் தேவன்கிட்ட பண்றோமே, அந்த எனர்ஜி 4 குணங்களுடைய கலவையாக இருக்கணும் அப்படி தேவன் சொல்லிட்டார். ஒருவேளை சில குணங்கள் நம்ம எல்லாம் இருக்குது, ஆனா அன்பு வந்து எல்லாருக்குமே காமிக்கணும் மாதிரி சொல்லாதீங்க. எல்லாருக்கும் எப்படி காமிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப அந்த அந்த எனர்ஜியில, அந்த ஜெபம் நம்ம செய்யற அந்த எனர்ஜியில ஒரு கேரக்டர் கம்மியாகுது அப்படின்னா அந்த வாசனை ஜெபமாக அங்கீகரிக்கப்படாது. அப்ப அந்த அந்த அது சேர்க்கணும். ஏன் அவர் இப்ப உலகத்துக்கு கூட ஜெபம் பண்றாங்க, தேவன் கேட்கறது இல்லை, புகை போடுறாரு அங்க கூட, அது தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்கிறது இல்லை. இந்த 4 மிக்சிங் தான் சொல்றது. இதெல்லாம் நமக்கு பாடமா வச்சுட்டு இருக்காரு. தேவன் பேசுறாரு, இப்படி இருக்கணும் உங்களுடைய கேரக்டரு. அப்ப நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா பரலோகத்துல அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக புகையாக கிளம்புது பரிசுத்தவானுடைய ஜெபங்கள் சொல்றாரு. அப்ப பரிசுத்தவானுடைய ஜெபங்கள் பரலோகத்தை எட்டிடுச்சு. இவங்க இன்னும் போல, இங்க பேசினா பரலோகத்துக்கு போகுது. அப்படின்னா அந்த கேரக்டர் மாதிரி இருக்கிறாங்க. அதனால இவங்க இங்க பேசினாலும் அங்க கேட்கும். அது ஜெபம். ஆனா எல்லாமே இப்ப அதுக்கு என்ன பண்றோம், அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் நம்மளுக்குள்ள எப்படி வரும்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது, தெரிஞ்சுக்க சேஞ்சஸ் கண்டிப்பா. ஸோ அதுதான் தேவன் பத்தி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் அந்த ஜீலுங்கிறது வந்து எப்படி வரும், வைராக்கியம்னா நீங்க தெரிஞ்சுக்க அந்த வைராக்கியம் வரும். நிறைய விஷயங்கள் கேட்கும்போது அதுதான். இப்ப நீங்க பாருங்க, இன்னைக்கு தீவிரவாதிகள்லாம் ரொம்ப அந்த வைராக்கியமா இருக்குவான், நான் செத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவன் காதுல அப்படி கேட்டு 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 மாறிட்டான், சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க தான் நம்ம என்னன்னா அந்த சேஞ்சஸ் வரும். அந்த ஒரு கொழுப்பா அது வந்து உபயோகமாகும். ஓகே சரி, இது சில அடிஷ்னல் பாயிண்ட் கூட கொடுத்துட்டாரு இல்லையா, அது கூட முடிஞ்சிச்சு. ஸோ அது கூட அது நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட நம்ம போகலாமா, அடுத்த கொஸ்டின் கூட போகலாம். ஓகே 13வது கொஸ்டின். இப்போ தகன பலிக்குரிய ஆடும் பிரதிஷ்டியை குறிக்கும் ஆடும் எதை பாடமாக போதிக்கிறது? தகன பலி மற்றும் பிரதிஷ்டைக்குரிய ஒரு ஆடு, இங்கிலீஷ்ல படிங்க. பிரதர், இது வந்து 12th கொஸ்டினுக்கான பாயிண்ட் தான். அதான் அந்த வைராகியத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த ஜீல். அதை பத்தி சொல்லும் போது, இப்போ ஒரு புது சிருஷ்டி வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சபையா மாறணும் அப்படின்னா, நம்மள வந்து முழுமையா வந்து தகனிக்கணும் அப்படின்னா, ரசல் பிரதர் வந்து ஒரு சில பாயிண்ட் சொல்றாரு. அதாவது ஒரு நாளைக்கு வந்து நம்ம எவ்வளவு நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் போது படிக்கிறது, மீட்டிங்ஸ் அட்டன் பண்றது, வாலண்டியர் ஒர்க், இந்த மாதிரி எல்லா தேவனுடைய ஊழியம் வந்து உள்ள வந்துடும். ஸோ அது எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்குறாரு. அது படிக்கிற பிரதர். அது ரீப்ரிண்ட் நம்பர் 5413. ரீப்ரிண்ட் நம்பர் 5413. The world now has an 8-hour day. ஸோ இப்போ உலகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து 8-hour day அப்படின்னா 8 hour வேலை செய்கிறோம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவோம். The Lord's faithful people would, on the contrary, make theirs a 16-hour day. அதாவது தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, 8 மணி நேரம் நம்ம வேலை செய்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 16 மணி நேரத்துல 8 மணி நேரத்தை நம்ம தேவனுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ டோட்டலா 16 மணி நேரம் நம்ம வந்து வேலை செய்யணும். அதாவது 8 மணி நேரம் வந்து நம்மளுடைய உலக பிரகாரமான வேலை, அதோட கூட இந்த வேலை, அதோட கூட தேவனுடைய ஊழியம் வந்து இன்னொரு 8 மணி நேரம். ஸோ டோட்டலா நம்ம 16 மணி நேரம் வேலை செய்யணும். பட் ஆல் தீஸ் present day conditions constitute perils for us to do what others do and to devote to the Lord's service only what the world considers a reasonable day's work would not be fulfilling our covenant of sacrifice at all.
ஆனால் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா 8 ஹவரை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் நம்ம சாதாரணமாக உலகத்தில் வந்து எப்படி ஒரு 8 ஹவர் கொடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து இந்த சாக்ரிஃபைஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. Those who seek merely to do right and to put in 8 hours or so a day faithfully after the manner of the world will be judged from this standpoint, and they will merely obtain a place in the great company. They are not fulfilling the conditions of the sacrifice. அதாவது சாதாரணமாக இந்த உலகம் இப்போ எப்படி 8 ஹவர் கொடுத்துட்டு அப்புறமா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவங்களுடைய மற்ற வேலைகளை செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம சாதாரணமாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து இந்த சாக்ரிஃபைஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வந்து எவ்வளோ புஷ் பண்ணி நம்மளுடைய நேரத்தை வந்து தேவனுடைய ஊழியத்துக்காக செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஒரு சாக்ரிஃபைஸை கம்ப்ளீட் பண்ணலாம். சப்போஸ் அப்படி நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா தேவையான அந்த ஒரு நேரம் அதிகமான நேரத்தை நம்ம கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிரேட் கம்பெனிக்கு போயிடுவீங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ. ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால தான் நமக்கு என்ன சொல்ல கேட்டிங்கன்னா நம்ம அதாவது நம்ம எப்போதுமே ஃபுல் டைம் காஸ்புலாக இருக்கிறதுல நான் ஃபுல் டைம் நம்ம என்னதான் இருக்கணும், ஒரு புது சிருஷ்டியாக இருக்கணும். எப்போதுமே நம்ம அதுதான் நம்மளுடைய டியூட்டி. இது அந்த காலத்துலேருந்து எல்லாருமே அப்படிதான். வேலை டியூட்டி முடிஞ்சிச்சுன்னா உடனே இங்கே இருப்பாங்க. இந்த வேலைகள் தேவனுடைய வேலைகள் என்ன இருக்குது இன்னைக்கு நம்மளுடைய வேர்வன் டு தி லார்ட் அதில் கூட நம்ம அதுதான் நம்ம படிக்கிறோம். புதன்கிழமையா படிங்க, வெட்னஸ்டே மார்னிங் டிவோஷன். புதன் இல்லை இல்லை நாட் தட். இல்லை அது பாருங்க, இது சொல்கிறேன். அது இல்லை, மார்னிங் இல்லை, இது ஒரு நிமிஷம். ஓகே ஓகே மார்னிங் ரிசால்வ் தேர்ஸ்டே இல்லையா, வியாழக்கிழமை. படிக்கிறீங்களா? என்னுடைய அதிகாலை சிந்தையின் விருப்பம் என்னவெனில், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். சங்கீதம் 116, 12, 14. பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். சங்கீதம் 50:5 என்ற தெய்வீக அழைப்பை நினைவு கூர்ந்து நான் தீர்மானிப்பது என்னவெனில், என்னை வழிநடத்தும் தேவனுடைய கிருபையினால் இன்று பரிசுத்தவானாகிய நான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றி தொடர்ந்து என் மாம்சத்தையும் அதன் விருப்பங்களையும் தியாகம் செய்தேன். பரலோக சுதந்திரத்தை என் இரட்சகரோடு சுதந்திரிப்பேன். நான் எல்லோரிடத்திலும் எளிமையாகவும் நேர்மை உள்ளவனாகவும் இருக்க முயற்சி செய்வேன். ஓகே, இது வந்து மாணிவிசல் இல்லையா, வாவன் டு தி லார்ட், கர்த்தரிடத்தில் வாக்குறுதி. அது பாருங்க, பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே. மண்டே, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய பிரமாணம் என் இருதயத்தை மேன்மேலும் ஆட்கொண்டு உம்முடைய சித்தம் அழிவுக்குரிய என் மாம்சத்தில் நிறைவேற்றப்படுவதாக. தேவையான போது உதவியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள உம்முடைய கிருபையை சார்ந்து இந்த வாக்குறுதியை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறேன். இது வாக்குறுதி. வாக்குறுதி நீங்க பண்றீங்களே அந்த சொல்றாரு இல்லைங்களா. இப்ப நம்ம என்ன வாக்குறுதி கொடுக்குறோம்னாக்கா, நெக்ஸ்ட் அறுவடை வேலையின் பொதுவான காரியங்களையும் அதில் குறிப்பாக நான் உரிமையாக உற்சாகத்துடன் பங்கேற்க எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய பங்கையும் மற்ற எல்லா இடங்களில் உள்ள உடன் வேலையாட்களுடைய பங்கையும் அனுதினமும் பரலோக கிருபாசன தண்டையில் நினைவு கூர்வேன். அது போதும். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, நம்ம வாக்குறுதி என்ன சொல்றேன்னா, அறுவடை வேலையில் இன்னைக்கு அறுவடை வேலையில் பொதுவான காரியங்களிலும் அது குறிப்பாக நான் உரிமையாக உற்சாகத்துடன் பங்கெடுக்க எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய பங்கை மற்றவர்கள் மற்ற எல்லா இடங்களிலும் உள்ள
உடன் வேலையாட்களுடைய பங்கையும் அனுதினமும் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணேன், கிருபாசன தண்டையில் நினைவு கூறுவேன். இன்னைக்கு எவ்ரி டே தேவன் என்ன பண்றாரு, நம்மளுக்கு அந்த வேலை கொடுத்துக்கிறார் இல்லையா? எவ்ரி டே நான் அதுல இன்வால்வ் ஆயிட்டு வேற ஊழித்து செய்யறாங்களே அவங்களோட கூட இணைஞ்சு எனக்கு நீ வச்சிருக்கிற பங்கை நான் நிறைவேற்றுவேன் என்று வாக்களிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். யார் பண்றோம்? இல்லை, நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அது அப்படித்தானே பண்றோம். இப்ப மிலிட்டரியில போய் சொல்றாங்க இல்லையா, உப்பு சத்தியாகிரகம் இல்லையா, இந்த தேசத்துக்காக எவ்ரிடே, அந்த மாதிரி நம்ம வாக்குறுதி எடுக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன சொல்றான்னா, இது ஒவ்வொரு நாளும் தேவன் என்னுடைய சிந்தை எல்லாத்தையும் தேவன் கொடுத்துட்றேன், இந்த அழிவுக்குரிய மாம்சத்துல உங்களுடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு எடுக்கணும். இன்னைக்கு என்ன நீங்க இந்த மாம்சத்தை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் நீங்க விரும்புறீங்களோ அது பண்ணிக்கோங்க ஃபுல்லா. நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படி. அப்ப கண்டிப்பா நம்ம 8 மணி நேரம் கொடுத்துடலாம் இல்லையா, ஃபுல் டைம். அதுதான் என்னன்னா நமக்கு கிடைச்ச டைம் இல்லை. நீங்க பாருங்க, இப்ப நம்மளுக்கு கண்டிப்பா பேசுறதுக்கு ஒருத்தர் பேச டைம் கொடுப்போம் நம்ம இல்லையா? வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் பேசிட்டு இருப்பான், அவனை கட் பண்ணவும் முடியாது. அப்ப நம்ம இந்த மாதிரி வேலையில இன்வால்வ் ஆயிட்டோம்னா இது எப்போதுமே புது சிருஷ்டி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். புது சிருஷ்டி இப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணும். 6 o'clock ஃபோன் அடிச்சா இருக்க மாட்டான், மீட்டிங்ல இருப்போம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. யாரா இருக்கட்டும், வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் குடும்பம் ஃபேமிலி, ஃபோன் அடிச்சா இருக்க மாட்டாரு, மீட்டிங்ல இருப்பாரு. 10 மணி ஆகும், நம்மளே தூங்கிடுவோம், அவன் தூங்க மாட்டான். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் அந்த தேவனுடைய வேலையில இன்வால்வ் ஆகுறது. அந்த டைம் ஃபுல்லா நாங்கள் அவருக்கு கான்சிக்ரேட்டட், நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறேன். ஆனா இப்படி நம்ம போனதான் பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த குறுகிய காலத்துல நம்மளுடைய இதை நம்ம நிறைவேற்ற முடியும். இல்லைன்னா இவர் சொன்ன மாதிரி நல்ல பாயிண்ட் தான், அது திரள் கூட்டம் தான். ஏன்னா அந்த என்டையர் கான்சிகரேஷன் இல்லை, ஒரு பார்ஷியலா போகுது, கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்க, அதுதான் திரள் கூட்டம். அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஆயிடும் திரள் கூட்டம். ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப எலிசா எலியா 2 பேர் இருக்காங்க இல்லையா? எலியா அந்த அக்னி ரதத்துல போயிட்டார். அவர் அக்னி ரதத்துல போகும்போது இவருக்கு அந்த சூடு தாங்க முடியல, அக்னி ஒதுங்கினார், அதனால இவங்க போக முடியாது, அந்த சூடு தாங்க முடியாது. அந்த சபையா இருந்தா மாத்திரம்தான் அந்த வைராக்கியம். அக்னியாவது ரதம் இதுதான், போற வண்டி இதுதான், அது அக்னியா இருந்தா எதா இருந்தாலும் டக்குன்னு ஏறிடுவாங்க வண்டியில. அந்த வைராக்கியம் சபை. திரள் கூட்டம் கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க இல்லையா? அதனால என்டையர் கான்சிகரேஷன் எப்போதுமே இது சொல்ல வந்தீங்க. ஆமா, பொருத்தனை செய்து கொண்ட மாதிரி அது நம்ம பிரதிஷ்டையில கரெக்டா போலாம். கண்டிப்பா அந்த உணர்வெல்லாம் தேவனே கொடுக்கணும். நாம பேசுறது படிக்கிறதா படிக்கும்போது தேவன் அந்த உணர்வு கண்டிப்பா எழுதணும். கண்டிப்பா. அப்பொழுது நம்ம ஒவ்வொருவரும் அந்த இதுல ஞானத்துல போகலாம். அது ஒரு வார்த்தையை நம்ம நம்ம ஏனோ தானோ இருந்து ஏதோ டைம் பாஸ் பண்றதுக்கு இங்க சும்மா உட்காந்து போறதுனால நம்ம ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு ஒரு பக்தன் சொல்றாரு, உன்னுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது நான் பயத்துடனே பக்தியுடனே ஆலயத்துக்கு வருகிறேன். அவர் பயபக்தியோ செய்யறார். இதெல்லாம் தேவன் வெளிப்படுத்துறாருன்னா அந்த நிழல் இருந்து நம்ம கத்துக்கிட்டு அது ஒவ்வொரு வருத்தனும், நானும் எல்லாரும் சகோதரி சகோதரன் ஒவ்வொரு ஆலயத்துக்குள்ள வரும்போது நீங்க சொல்ற மாதிரி மொபைல் ஆஃப் பண்ணிருக்கணும். இந்த டைம் இவர் எடுக்க மாட்டாரான்னு தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு நம்ம அந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது வரும்போது நம்முடைய வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வரும்போது இன்னொருத்தர் மாறி வருவான். நம்ம சுவிசேஷம் அதிகமா நீ சொல்ல தேவையில்லைன்னா கூட நம்ம வாழ்க்கையில இருந்து அவங்க கத்துக்க வேண்டிய முறைக்கு நம்ம தேவனிடத்துல கேட்கணும், தேவனிடத்துல இருக்கணும்ட்டு அந்த வசனம் அப்படி சொல்லுது. தேவன் அப்படி நடத்தணும். கரெக்ட், நன்றி. ஸோ இன்றைக்கு நம்ம இது முடிச்சுக்கலாம். ஏன்னா இங்கே நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு பார்த்த நம்ம பாயிண்ட்ல தலை மாதிரி தான் சரீரமும். இப்ப இந்த பாயிண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்த பாயிண்ட் பாருங்க. இப்ப இதுல ஆடுனால யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது? சபைய. ஆனா இங்க ஜீசஸ் இருக்கிறார். ஆடுனுடைய தலை அப்படின்னு சொல்லும்போது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. ஆடுதான், ஆனா ஆடுக்கு ஒரு தலை இருக்கு இல்லையா, அது ஜீசஸ். பட் ஜீசஸ் அண்ட் சர்ச் அப்படித்தான் வந்துச்சு இல்லைங்களா? அதுதான் நம்ம பார்க்குறோம்.
இவன் ஆரோனும் அவர் குமாரரும் தலை மேல கைகளை வச்சு ஜெபிக்கிறாங்க. இது எங்களை அடையாளப்படுத்துகிறதாக இருந்தது அவங்கள பணி. அப்ப பாத்தீங்கன்னா இங்க இப்ப கூட காலை நம்ம எப்படி 2 பேர் இருந்தாங்களோ ஆடுல கூட 2 பேர் இருக்கிறாங்க. இது செப்பரேட்டா நம்ம எடுக்கும்போது சரிங்களா, இது வந்து பர்ன்ட் ஆஃபரிங், அது பர்ன்ட் ஆஃபரிங் செப்பரேட்டா. ஆனா ரெண்டையும் சேர்த்து எடுக்கும்போது மீனிங் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்படி கூட பருத்தி பார்க்கலாம் இல்லைங்களா? இந்த ஆடுன்றது சபையும் இயேசு கிறிஸ்து. அந்த சபைக்கு நம்மளுக்கு அதிகாரம் வர்றது எப்பன்னா இந்த 1000 வருஷ ஆட்சியில சபையும் இயேசு கிறிஸ்து சேர்ந்து ஆளுகை செய்யறது கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த சபை இயேசு கிறிஸ்து சேர்ந்து தான் இந்த உலகத்துக்கு முடிவு வருது. கண்டிப்பா அது கூட நம்ம நிழல் தலையும் சரீரம் அப்படிதான். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுல நம்ம வந்துட்டு பலியில் ஒற்றுமை. எதுல? தகன பலி முழுமையாய் தகனிப்பதுல ஒரு ஒற்றுமை நீங்க பார்க்கலாம். தலையும் சரி. இப்ப நமக்கு என்ன பாடம் கொடுக்குறாருனாக்கா, ஜீசஸ் மாதிரி இருக்குமா? எஸ், அவர் மாதிரி இருக்கு. அப்பதான் அவருடைய சரீரத்துல அங்கமாக முடியும். அப்ப நம்ம எவ்வளவு முயற்சிகள் எடுக்கணும், பிரயாசங்கள் ஜாஸ்தி பட வேண்டியது இருக்கு இல்லையா? அவ்வளவு பிரயாசங்கள் நம்ம எடுக்கணும். தேவன் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம இதோடு நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணலாம். இதோடைய கண்டினியூஷன் வரக்கூடிய வாரத்தில் நம்ம படிக்கலாம். ஸோ இன்றைக்கு இந்த ஒரு பாடத்துக்கு முடிவாக நம்ம திருக்கூடிய சகோதரர் அஸ்வத் ரெட்டி அவர்கள் நம்ம ஜெபத்தில் வழி நடத்துவார்.